கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119வது அதிகாரத்தினுடைய 158வது வசனம். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகள் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் அநேக மனிதர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறாங்க. வேறு கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் துரோகிகளாகவும் அப்படி நிறைய பலவிதமான மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம் இந்த பூமியில் நான் பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த துரோகிகளும் துன்மார்க்கர்களும் என்ன செய்வது கிடையாது. வேதத்தை ஒரு நாளும் அவர்கள் காத்து நடப்பதே கிடையாது. இவர்கள் என்ன வேதத்தை கேட்பவர்களாக இருக்கிறாங்க, வேத வசனங்களை கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் இந்த துரோகிகள் யார் அப்படின்னு சொன்னால், உலக காரியங்கள் என்று சொல்லி வரும்போது வேதத்தை பின்னாக வைத்து உலகத்தை முன்னாக வைக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ துரோகிகளும் இருக்கிறாங்க. துரோகிகள் ஒரு நாளும் துன்மார்க்கனும் துரோகிகளும் பாவிகளும் என்ன செய்ய மாட்டார்கள். அதாவது வேதத்தை காத்து கொள்ளாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீது அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லலாம், பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வேதத்தை மறவாதிருக்கிறார்கள், கர்த்தருடைய சாட்சிகளை விட்டு விளங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் யாரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேதத்தை யார் மறக்காமல் கர்த்தருடைய சாட்சிகளை விட்டு விலகாது இருக்கிறார்களோ அவர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய செயற்கை துன்மார்க்கன், துரோகிகள், பொய்யன், விபச்சாரக்காரன், வேஷ்யத்தனம், மதுபானம் பண்ணுகிறவன், இப்படி பலவிதமானவர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்ல, இப்படிப்பட்டவர் எல்லாம் எனக்கு யாராக இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாமே அவர்கள் அருவருப்பானவர்கள், அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேவனை தூஷிக்கிற துரோகிகளை பார்க்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம சபைக்குள்ள எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மனிதர்கள் முகாந்திரம் அவர்கள் தேவனுடைய நாமம் அவர்களால் தூஷிக்கப்படும் போது நாம் என்ன செய்வது கிடையாது, நாம் அவர்களை குறித்து கவலைப்படுவது கிடையாது, அவர்களை குறித்து சிந்திப்பது கிடையாது. ஐயோ இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பது கிடையாது. ஆனால் சங்கீதக்காரர் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், ஏன் அவருடைய இருதயம் வேதனைப்படுவதற்கு காரணம் என்ன? சாத்தான் இன்னைக்கு அநேக பேரை அவன் என்ன செய்கிறான், அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தினுடைய சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் சாத்தானுக்கு என்ன செய்கிறார், தன்னை ஒப்பு கொடுத்திருப்பதனால் அவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களை பார்த்தவர் வேதனையோடு கூட என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல முறையிடுகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, இவர்களும் என்ன செய்யப்பட வேண்டும், இவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த சங்கீதம் 119 159 வாசிக்கும்போது, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ சங்கீதக்காரர் அவர் என்ன சொல்ற, ஆண்டவரே, இந்த துன்மார்க்கத்தனங்களும் இந்த அருவருப்பான ஒரு தேசத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலோ அருவருப்பானவர் நம்முடைய சமூகத்தில் இருப்பதுண்டு, தெய்வத்தை தூஷிப்பவர்கள் இருப்பதுண்டு. அவர்களுக்காக நாமும் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய இறுதியை வியாகுலப்படும் பொழுது, இறுதி ஆத்தும பாரத்தோடு நாமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறார், அவருடைய ஆவி எண்ணெய் அவருடைய கிருபையின்படி நம்மையும் அவர்களையும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு முன்பாக ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? மகா இரக்கமும்
கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே சங்கீதக்காரர் அமேன் சொல்றாருங்க ஏசப்பா. அமேன் அன்றைய வேதத்தை காத்து நடக்காத அமேன் அவர்களை காணும்போது எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று சொல்றாங்க ஏசப்பா. அமேன் ஆண்டவரே, அவர்கள் தேவனை தூஷிக்கும் பொழுது அவர் முகாந்திர தேவன் நாம தூஷிக்கப்படும் பொழுது என் ஆத்துமா துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது என்று சொல்லி அப்பா இந்த வேதத்தின் மூலமா நீ தெளிவுபடுத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போவதை கொண்டப்பா நாங்கள் எந்த ஒரு பாரம் இல்லாதபடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட அல்லப்பா அவர்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகளாய் அப்பா எங்களை விரோதிக்கிறவர்களோ, எங்களை அமேன் அன்றே எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறோ அப்பா, எங்களுக்கு துரோகிகள் யாராய் இருந்தாலும் ஆண்டரே அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டரே. அதற்காய் அவருடைய ஆவி ஆண்டவரே என் கர்த்தர் நீங்க உயிர்ப்பித்து தரும்படியாக செபிக்கிறேன். என் தகப்பனதை செய்வதற்காய் சோத்ரா இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். மகிமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. தேவனுடைய இரக்கமும் காருண்யமும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.